ஓம் ஸ்ரீ தாரா நேயர்களுக்கு வணக்கம். நம்மள பல பேரு என்ன கஷ்டப்படுறோம்னா, சர்க்கரை வியாதி அப்படின்னு சொல்லக்கூடிய டயபெட்டிஸ், நீரிழிவு நோயினால நம்ம வீட்ல இருக்கிறவங்களே நெறைய பேர் கஷ்டப்படுவாங்க. நெறைய பேர் டேப்லெட்ஸ் எடுத்துப்பாங்க. அ ஜாஸ்தி ஆகக்கூடாதுன்னுவாங்க, ரொம்ப கம்மியாகக்கூடாதுன்னுவாங்க. அதுக்கான டேப்லெட்ஸ் எடுத்துட்டா உடம்பு கொஞ்சம் வலுவ இழந்து போகுதுன்னு சொல்லுவாங்க. அப்படியே புண்ணு கூட சீக்கிரமா ஆறாது அப்படிலாம் சொல்றாங்கல்ல. அப்படி இருக்கும்போது நீங்க வந்து இந்த பிரேஸ்லெட் இது வந்து டயபெட்டிஸ்க்காகவே நாங்க டிசைன் பண்ண பிரேஸ்லெட்டு. ஷு உங்க சுகர கண்ட்ரோலுக்கு எடுத்துட்டு வரதுக்கான பிரேஸ்லெட் இது. இது நீங்க அணிஞ்சுக்கிட்டால் போதும். உங்களுக்கு கண்டிப்பா பெரும் அளவில உங்க டயபெட்டிஸ் குறையறதுக்கு ஹெல்ப் ஆகும். ஏன்னா கற்கள் தானே எப்படி வந்து ஒரு கல்லின் தன்மை நம்மளுடைய ஜாதகத்த மாற்றி அமைக்குமோ, சில டைம்ல சொல்லுவாங்க, "நீங்க ஏங்க இந்த கல்லு போட்டீங்க? இந்த கல்லு வந்து உடல் உபாதைகளுக்காக இருக்கிற கல்லு. அதனால நீங்க போட்டுக்கோங்கன்னு" ஒருத்தவங்க சொல்லுவாங்க. அந்த மாதிரியான இந்த கல்லில் இந்த செமி பிரஷியஸ் ஸ்டோன்ஸ் எல்லாம் நம்ம ஒண்ணா போட்டு ஒரு ஒரு ஸ்டோன்ஸ்க்கு ஒரு ஒரு தன்மை இருக்கு இல்லையா? ஆ இன்னொன்னு சொல்லிக்கிறேன். இது வந்து மருந்துக்கு ரீப்ளேஸ்மென்ட் கிடையாது. மருந்தும் எடுத்துக்கணும். இதையும் போட்டுக்கும்போது உங்களுக்கு பெருமளவில உதவும். இந்த பிரேஸ்லெட்ல என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பிளட் ஸ்டோன் இருக்கு, ரெட் ஜாஸ்பர் இருக்கு, சிட்ரின் இருக்கு, கிளியர் குவார்ட்ஸ், பிளாக் டோர்மலின் இருக்கு, ஹெமடைட் இத்தனையும் இதுல இருக்கு. இப்போ இதுல இருக்க சிட்ரின் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஸ்ப்ளீன் சொல்லக்கூடிய கல்லீரல் அதுக்கும் உதவும். அதே மாரி கணையம் சொல்லக்கூடிய பேன்கிரியாஸ். ஸ்ப்ளீன் அண்ட் பேன்கிரியாஸ்க்கு அது நல்ல ஃபங்ஷன் ஆறதுக்கு உதவும் இல்லையா? ஸோ, அதில தானே நெறைய விஷயங்கள் சுரக்குது அப்படிலாம் சொல்றாங்க. இந்த டயபிட்டிஸ்க்கு பெருமளவில. அது ஹெல்ப் பண்ணும். இந்த சிட்ரின். இதில வந்து நம்ம ஜெம் ஸ்டோன்ஸ்க்கு நெறைய விஷயங்கள் இருக்கு. இந்த செமி பிரஷியஸ் ஸ்டோன்ஸ்க்கு. ஒ ச சிட்ரின வந்து அபண்டன்ஸ்‌க்கும் பணத்துக்கும் போட்டுப்பாங்க. ஆனா, இதில நம்ம வந்து வெறும் டயபெட்டிஸ்க்காக மட்டும் பார்க்குறோம். சரியா? அதே மாரி தான் இப்போ பிளாக் டர்மலின் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அது வந்து கண் திருஷ்டிக்காக போட்டுக்கலாம். கெட்டவர்களை நம்ம கிட்ட இருந்து அண்ட விடாம தடுக்கிறதுக்காக போட்டுக்கலாம். ஆனா, இதில நம்ம மெடிக்கல் பெனிஃபிட்ஸ்க்காக பார்த்துக்கிறோம். சரியா? ஸோ, அப்போ இதில வந்து பிளாக் டர்மலின் அதே மாரி பிளாக் டர்மலினுக்கு என்ன ஒரு இருக்குன்னா, கெட்ட எனர்ஜியை எல்லாம் அ தள்ளிடும். அப்போ நெகட்டிவ் எனர்ஜிஸ் ஈர்க்காது. அப்போ நம்மளுக்கு வந்து ஆக்டிவா இருக்கும். ஸ்ட்ரெஸ் ரிலீஃபா இருக்கும். ஃபட்டீக்ன்னு சொல்லக்கூடிய ஒரு மாதிரி மந்தகாசம் அதெல்லாம் போகும். பிளட் ஸ்டோன் வந்து உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். அதே மாரி சர்க்குலேட்டரி சிஸ்டம், பிளட் சர்க்குலேட்டரி சிஸ்டம் ரத்தம் சுத்திகரிப்புலாம் இருக்குல்ல, அதுக்கெல்லாம் பெரும் அளவில உதவும். முட்டி ஜாயிண்ட் வலி, அதுக்கப்புறம் கை வலி, இந்த போன்ஸ்ல வலி, இன்ஃப்ளமேஷன் சொல்லக்கூடிய வீக்கங்கள் அது எல்லாமே பிளட் ஸ்டோன் தீர்த்து வைக்கும். அதே மாதிரி ச நம்மளோட ரெட் ஜாஸ்பர் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஸ்டமினாவை, உங்களுடைய சக்தியை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி கிளியர் குவார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, உங்கள மைண்ட காம் பண்ண சொல்லும். ரொம்ப டென்ஷன் ஆகாம பார்த்துக்கும். அதுவும் ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஃபா இருக்கும். உங்களுடைய ஆற்றலை அதிகரிக்கும் இந்த கிளியர் குவார்ட்ஸ். இந்த கிளியர் குவார்ட்ஸோட தன்மை என்னன்னா, அது அப்படியே இழுத்துக்கும். அதே மாரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். எனர்ஜிய ரிலீஸும் பண்ணும். அதற்கான ஆற்றல் இந்த கிளியர் குவார்ட்ஸ்க்கு உண்டு. நெக்ஸ்ட் என்ன ஸ்டோன் இருக்கு பார்த்தீங்கன்னா, இதுல ஹெமடைட் இருக்கு. ஹெமடைட்டும் பிளட் சர்க்குலேஷனுக்கு ரொம்ப உதவும். ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் பண்ணும். பிளட் சர்க்குலேஷன் நல்லா இருந்தாலே ஸ்கின் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் தீரும் இல்லையா? ஸோ அப்போ இது வந்து நீரிழிவு நோய்கள் உள்ளவர்கள், இல்ல அதுல அதுல ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்றவங்களுக்கும் பேலன்சிங் ஆக்ட் குடுக்கக்கூடியது இதுல இருக்கும் ஸ்டோன்ஸ். இத நீங்க போட்டுட்டே இருந்தாலே போதும். அதற்காக நீங்க மருந்த நிறுத்தக்கூடாது. மருந்தையும் நீங்க கன்டின்யூ பண்ணணும். இதையும் போட்டுக்கும்போது பெருமளவில இது உங்களுக்கு உதவும்.